எப்படி அரசியல் களம்ல எப்படி போயிட்டு இருக்கு? தாக்கமா விஜய் தாக்கப்பட்டாரா? முன்னாள் அமைச்சரை வந்து ரவுடி பையன்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆதவ ஒரிஜினா இருக்கிறான். அவன் என்ன பைத்தியமா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு ஒரு அவங்க எப்படியாவது பேசி வாங்கிலான்னு பிளான் பண்ண. அப்படி எப்படி கொடுப்பா? மக்கள் செல்வாக்கு இல்லாம ஒரு திருட்டுத்தனமா லாட்டரி வித்த ஆளுக்கெல்லாம் சீட் கொடுத்துருவாங்களா? சரி, நான் கேட்கறேன், இந்த 41 பேர் செத்து போனாங்கல்ல கரூர்ல, அதுல இவர் வேலை மட்டும் வழக்கு இல்லை, ஏன்? என்ன காரணம்? இவரும் ஒரு முக்கிய கட்சி நிர்வாகி தானே, இல்ல டம்மி பீஸா? தம்பி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோண்ணே. எப்படி அரசியல் களம்ல எப்படி போயிட்டு இருக்கு? அரசியல் களம் கொஞ்சம் விஜய் தாக்கம் தான் அதிகமா இருக்கு. விஜய் தாக்கமா? விஜய் தாக்கப்பட்டாரா? தாக்கலீங்களா? திமுக தாக்கி தான் பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஓ, திமுக தாக்கி பேசுறாரா? இல்ல, பொதுக்குழு கூட்டம்னு ஒண்ணு நடத்திக்கிட்டு அதுல முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தப்பா பேசுறதும், அங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சரை வந்து ரவுடி பையன்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆதவ ஒரிஜினா இருக்கிறான். அவன் என்ன பைத்தியமா? அது ஒரிஜினா உங்ககிட்ட வேலை பார்த்தவர் தானுங்க. நீங்க திமுக வேலை பார்த்தா? திமுக வேலை பார்த்தது உங்களை பத்தி அவருக்கு தெரியாம இருக்குமா? அப்படி சொல்றியாப்பா? எதுக்காக வேலை பார்த்தாரு? அது நீங்க தான் சொல்லணும். கூட்டணியில தானே இருக்கு திமுக. இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துல எதுக்காக வேலை பார்த்தா? ஏதாவது சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ணாரு. ஏதோ எம்பி சீட்டு வாங்கல, எம்எல்ஏ சீட்டு வாங்கல, மாமனாரோட லாட்டரி வித்த காசு வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தாரு. எதுவும் நடக்கல. அதனால அப்படியே விசிக்காக போனார். அங்கே ஏதோ அவர் ஒரு 4 சீட் 5 சீட்டு வாங்குவார். சரி, அவர்கிட்ட போய் இருந்து ஏதாவது ஒரு சீட்டை வாங்கிடலாம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு ஒரு அவங்க எப்படியாவது பேசி வாங்கிடலான்னு பிளான் பண்ண. அப்படி எப்படி கொடுப்பா? மக்கள் செல்வாக்கு இல்லாமல் ஒரு திருட்டுத்தனமா லாட்டரி வித்த ஆளுக்கெல்லாம் சீட் கொடுத்துருவாங்களா? லாட்டரி வித்த ஆளுன்னு தெரிஞ்சு அப்போ எதுக்குங்க சேர்த்துக்கிறீங்க? அது என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு யாருக்கு தெரியும்? அப்போ வந்து ஒரு தொழில் பண்ணுறான் செய்யறான்னா, மாமனார் வேலை பார்க்குறாரு, இந்த ஆளை சேர்த்துறாங்க. சரி, சேர்த்து ஏதோ கட்சிக்கு ஏதாவது வேலை பார்ப்பான்னு பார்த்தா பைத்தியகாரத்தனமா பேசிட்டு பாவம் மன்னிப்பு கேட்டார். பாத்தீங்களா? பாவம் மன்னிப்பு? ஆமா, திமுகவுக்கு வேலை செஞ்சதெல்லாம் நினைச்சு கொஞ்சம் பாவம் மன்னிப்பா இருக்கு. ஃபீல் பண்றாரோ? அப்ப ஃபீல் பண்ணல, இப்ப ஃபீல் பண்றாரு. ஆமா, இப்ப தானே நீங்க ரொம்ப செய்யற மாதிரி அவர் யோசிச்சிருக்காப்ல. ஏன்? சரி, நான் கேட்கறேன், இந்த 41 பேர் செத்து போனாங்கல்ல கரூர்ல, அதுல இவர் வேலை மட்டும் வழக்கு இல்லை, ஏன்? என்ன காரணம்? இவரும் ஒரு முக்கிய கட்சி நிர்வாகி தானே, இல்ல டம்மி பீஸா? என்னதான் இருந்தாலும் திமுக கொஞ்சம் கரிசனையா தானே போவாங்க. இல்லையே, ரொம்ப சாடி பேசியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்தை. பாருங்கடா, 6 மாசம் 4 ரவுடி வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாருல்ல, டேய் நான் போவேன், 4 ரவுடி, நான் ஜெயிலுக்கு போறேன். அது மாதிரி டேய் நானும் ரவுடிடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. பாருங்கடா நான் யாருக்கிட்ட அப்படின்லாம் பேசியிருக்காரு. சர்க்கார் படம் டயலாக்லாம் பேசியிருக்காரு. அந்த ஆளுக்கு என்ன பண்ணுறதே தெரியல விஜய்க்கு. அப்படியே உருவ கொண்டு ஐயோ இவன் வேற மாட்டி விடுவோம் போலயே அப்படிங்கிற மாதிரி கொண்டிருந்தான். அதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. இவனுக்கு பொதுக்குழு கூட்டத்துல கட்சி வளர்ச்சியை பத்தி எப்படி பேசணும்னு தெரியல, இந்த தேர்தலை எப்படி நம்ம சந்திக்கணும்னு தெரியல. சும்மா வந்து ஒரு வன்மத்தோட ஒரு திராவிட கழகத்தை ஏதாவது விதத்துல தப்பு சொல்லணும், முழுக்க ஒரு கட்சி மேலேயே தப்பு சொல்றது எந்த விதத்துல? இவனுக்கு கூட்டம் நடத்துறானுங்க, இவனுக்கு கூட்டம் நடத்தி இவனுக்கு அந்த கூட்டத்தில் தண்ணி கொடுக்காம 7 மணி நேரம் நிற்க வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை பெருசாக காமிக்கணுங்கிறக்காக என்னென்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது திராவிடம் ஆளும் அரசு தான் தவறுன்னு எந்த விதத்தில் சொல்ல முடியும்? ஆளும் அரசு தவறுதான்னாலும் நீங்க அவங்க கேட்ட இடத்த கொடுத்துருந்துருக்கலாமே. எல்லா இடம் 6 இடம் கேட்குறான்னா இதாவது பரவாயில்ல, 41 பேர் அவன் கேட்ட இடத்த கொடுத்துருந்தோம். ஆத்துல ஒரு 100 பேர் செத்துருப்பான், புரியுதுங்களா? கரண்ட் அடிச்சு செத்துருப்பான். அது நிறைய ஒரு 200-300 பேர்லாம் பலியாயிருக்கும். இவனுங்களுக்கு தான் இழப்பு அதிகமா இருந்திருக்கும், புரியுதுங்களா? ரொம்ப நெரிசலான இடம். அதுவும் ஆத்தோரம், அமராவதி ஆத்தோரம்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த ஆத்தோரத்தில் கேட்டிருந்தானுங்க. அது போக பார்த்தீங்கன்னா அந்த இடம் இதோட நெருக்கமான இடம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சிட்டி நடு சிட்டிகளுக்கு போகும்போது உங்களுக்கு மறுபடியும் உயிரிழப்பு சேதம் அதிகமாகிடும். அவனுக்கு தான் இழப்பு, நம்மளுக்கு கிடையாது. அதனால வந்து உயிரிழப்பை கம்மி பண்ணுறதுக்காகத்தான் அந்த இடம் கொடுத்தது.
புரியுதுங்களா? இன்னைக்கு இவனுங்க வந்தாவே இலவு வண்டி, அந்த வண்டி வருது இல்ல, அது பேரே இலவு வண்டி, பஸ் வருது இல்ல, அந்த பஸ்ல விஜய் வந்தானே யமதர்ம மாதிரி அப்படியே பாசக்கயிறு போட்டு அப்படியே சுத்தி தூக்கிட்டு வர ஒரு கூட்டம் போட்டு அப்படின்னு அந்த அளவுக்கு தான் இவனுக்கு நடத்துற கூட்டங்கள்லாம் இருக்கு. இல்லைண்ணே, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப விஜய்க்கு நீங்க கூட்டம் கூடுன்னு தெரியும், உளவுத்துறை இருக்கு, சரி, போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் நாமக்கல்ல எவ்வளவு கூட்டம் வந்து இவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியும். நீங்க அதுக்கான ப்ரொசீஜர்ஸை பண்ணிருக்கலாம்ல. இல்ல, நான் என்ன கேக்குறேன், நீ உன் மாவட்ட செயலர் இல்லைங்க 10,000 பேர் தான் வருவாங்க, இல்லைங்க 5,000 பேர் தான் வருவாங்க. இப்ப நான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறேன், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றேன், ஏங்க நீங்க நான் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்து இதுல 1000 பேர் தான் அமர முடியும் அப்படிங்கும்போது எத்தனை பேர் வருவாங்க எனக்கு கேட்குறாங்கன்னா, எனக்கு ஒரு கால்குலேட் பண்ணிடுவேன், ஒரு 700 பேர் வருவாங்க, 800 பேர் வருவாங்க. அப்படி எழுதி கொடுத்ததால 10,000 பேர். ஆனா அது அரசியல்வாதிகளா இருந்தா நீங்க சொன்னது கரெக்டா. அவர் ஒரு நடிகர், கூத்தாடி, கூத்தாடின்னு சொல்ல வேண்டாம், அவன் கூத்தாடி தானே. கூத்தாடிக்கு நல்ல வார்த்தை தாங்க. கூத்தாடி எதை பேசு அதை பேசு இதை பேசுன்னு பேசியிருக்காரு ஒரு மீட்டிங்ல. ஆனா ஒன்னு அதுக்கு முன்னாடி மீட்டிங்ல கூத்தாடி வந்து சத்தியத்தை பேசு, நியாயத்தை பேசு, நேர்மையை பேசுன்னு சொன்ன விஜய் மாநாட்டுல இதுக்கு முன்னாடி சினிமாவில் இருக்கும்போது கூத்தாடிங்கிறது நாங்க என்னோட நடிப்பு மட்டும்தான், நான் நடிக்கிறத நீங்க ரசிங்க, நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், நாங்க நடிக்கிறோங்கிறக்கோசரம் நீங்க எல்லாமே நிஜத்துல நிஜ வாழ்க்கை அப்படி இருக்கன்னா இருக்காது எங்களுக்கு அப்படின்னு